என்னன்னு தெரியல, சண்டை வருது. நல்லா போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. மதுரை ஆதீனத்திற்கு வழங்கப்பட்ட முன் ஜாமீனை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிகிச்சை முடிந்து ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை விசாரணை என்ற பெயரில் 1 மணி நேரம் துன்புறுத்திவிட்டு தற்போது விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று திமுக அரசின் காவல்துறை கூறுவது உள்நோக்கம் கொண்டது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை விமர்சித்தார். 10 வயது குழந்தை மீது பாலியல் தாக்குதல் நடத்தியவனை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றும் கிட்னி திருடும் திமுக கும்பலை விசாரிக்க நேரமில்லை என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். போலீசுக்கே திமுகவினரால் பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. ஆனால் மதச்சார்பின்மை என்ற பெயரில் யாரையோ திருப்திப்படுத்த திமுக அரசு நாடகமாடிக் கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை தொடர்ந்து துன்புறுத்தும் போக்கை திமுக அரசின் காவல்துறை கைவிட வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மதுரை ஆதீனத்தின் ரத்து செய்ய கோரும் மனுவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஆதீனத்திற்கு வழங்கப்பட்ட முன் ஜாமீனை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை மனு கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிகிச்சை முடிந்து ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை விசாரணை என்ற பெயரில் 1 மணி நேரம் துன்புறுத்திவிட்டு தற்போது விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று திமுக அரசின் காவல்துறை கூறுவது உள்நோக்கம் கொண்டது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். 10 வயது குழந்தை மீது பாலியல் தாக்குதல் நடத்தியவனை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. கிட்னி திருடும் திமுக கும்பலை விசாரிக்க நேரமில்லை என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். போலீசுக்கே திமுகவினரால் பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. ஆனால் மதச்சார்பின்மை என்ற பெயரில் யாரையோ திருப்திப்படுத்த திமுக அரசு நாடகமாடிக்கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை விமர்சனம் வைத்துள்ளார். அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை தொடர்ந்து துன்புறுத்தும் போக்கை திமுக அரசு காவல்துறை கைவிட வேண்டும். மதுரை ஆதீனத்தின் ரத்து செய்ய கோரும் மனுவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.